இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் கூட எங்கள் தகப்பனே, லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது வார்த்தைகள் எங்களோடு பேசுகிறது. ஆண்டவரே, வார்த்தைகள் பேசும்போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். வார்த்தைகளை ஆழமாய் தியானிப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்கிறோம், களி கூறுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு இடைப்படட்டும், வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து லேவியராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் பேசுகிறீர், பலப்படுத்துகிறீர், நன்மைகள் செய்கிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையை நாம் லேவியராகமத்தின் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே வெறும் பலிகள் தான். இன்றைக்கி நம்ம அந்த பலிகளை பற்றி படிக்க போகிறோம். இந்த பலிகளுடைய பெயர்கள் படிக்கும்போது கூட நமக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. பார்த்தீர்கள் என்றால், சின் ஆஃபரிங், பாவ நிவாரண பலி, பேர்ன்ட் ஆஃபரிங், சர்வாங்க தகன பலி, கிரெயின் ஆஃபரிங், போஜன பலி, பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி, எல்லாமே பலி. எல்லா இடத்துலையும் ரத்தம் இருக்குது. சப்ஜெக்ட் படிக்கும்போது லேவியராகமா வேணாங்க, யாத்திரையாகமும் படிக்கலாம், நல்ல ஃபைட்லாம் வரும். உபாகமும் படிக்கலாம், எண்ணாகமும் கூட படிக்கலாம், ஆசரிப்பு கூடாரம் அதை பற்றி படிக்கலாம். ஆனால் இந்த லேவியராகமும் தான் மெயினாக. மொத்த லேவியராகமத்தையுமே இயேசு சிலுவையில் செய்து முடித்தார் அப்படின்னா எத்தனை பேர் நீங்கள் யோசிக்க போகிறீங்க? 27 சாப்டர் உள்ள அத்தனையுமே அவர் சிலுவையில் செய்து முடித்தார், ரத்தம் சிந்தி முடித்தார். எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, புரியலை. இவ்வளோ பெரிய விஷயம். 24 லிட்டர் ரத்தம் கொண்ட ஒரு காளையை ஒரு மனிதன் செய்த தப்புக்காக வெட்டி அதோடைய ரத்தத்தை சிந்தி கிண்ணத்தை எடுத்து பலிபீடத்தின் மேலெல்லாம் தெளித்து, அப்புறம் மீதி பலிபீடத்தின் கீழே ஊற்றி அதை சந்து சந்தாக வெட்டி அதனுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் பலிபீடத்து மேலே தகர்னிச்சு மீதி உள்ள பொருள்களை, வாழை, தோலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில் கேம்புக்கே வெளியில் கொண்டு போய் சுட்டரிக்குது. எவ்வளோ பெரிய ப்ராசஸில் ஒரு மனுஷன் தெரியாமல் செய்த தப்பிதத்துக்கு. இன்றைக்கி இது நம்ம 9th சாப்டரில் இருக்கோம். இந்த 9th சாப்டருக்கு நான் ஒரு டைட்டில் கொடுப்பேன், 8ஆம் நாள் அப்படின்ட்டு. நேற்றுக்கு நம்ம சாப்டரில் படித்தோம், இந்த ஆசாரியனெல்லாம் கூட்டு போனாங்களே. நம்ம என்னென்ன படித்தோம்? ஆசாரியர்களை வர வச்சார், ஆரோன் அவங்க பிள்ளைங்களை வர வச்சார், குளிப்பாட்டினார், வஸ்திரங்கள் போட்டார், இல்லை அபிஷேகம் பண்ணார், அப்புறம் பலிகள் செலுத்தி அவங்க காதலெல்லாம் ரத்தம் தேய்ச்சார். பிறகு ஃபுட்டு பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டு மார்கண்டத்தெல்லாம் கொடுத்தாரு, நீ சாப்பிடுனாரு. 7 நாள் ஆலயத்தை விட்டு என்ன பண்ணாத, வெளியே போகக்கூடாது, உன்னை யாரும் பார்க்கக்கூடாது, நீ யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னாரா. இன்னைக்கு 8ஆம் நாள் ஆசாரியர்கள் வெளியே வர போகிறாங்க. சரி, வெளியே வீட்டுக்கு போகணும், அப்படியே விடுவார்னு பார்த்தா இன்னைக்கும் பலி செலுத்து. இஸ்ரேலில் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நடத்தினார். அந்தி பலி, சந்தி பலி. நான் இன்றைக்கி மார்னிங் டிவோஷன் நடத்தினுக்கிறேன். எவ்வளோ பேர் வரீங்க? மார்னிங் டிவோஷனே வராமல் நின்னலாமான்னு ஒரு ஐடியா பண்ணுறோம். ஈவினிங் டிவோஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? நம்ம சபையில் மார்னிங் டிவோஷன் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி தான் இருக்குது. எல்லா நாளும் மார்னிங் டிவோஷன், எல்லா நாளும் ஈவினிங் டிவோஷன் தான் எப்படி இருக்கும்? செய்தார்களே, இஸ்ரவேலர்கள் செய்தார்களே. அந்தி பலி, சந்தி பலி செய்தார்களே. மார்னிங் சாக்ரிஃபைஸ், ஈவினிங் சாக்ரிஃபைஸ் செய்தார்களே. அவர்களுக்கு என்ன ஒரு பக்தி உள்ள சந்ததி இருந்தது. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ பக்தி உள்ள சந்ததி என்றால், நீங்களும் நானும் பக்தி உள்ள சந்ததி என்றால், நாம் காலையிலும் கர்த்தரை துதிப்போம். சொல்லுங்க, மாலையிலும் கர்த்தரை என் தொழிலே கர்த்தரை துதிப்பதாக இருக்கும். தேசம் தன் பலனை கொடுக்கும். நான் சொல்கிறேன் கேளுங்களேன், அந்தி பலியிலும் சந்தி பலியிலும் கலந்துக்கிட்டு வேலைக்கு போகிறவங்க, நீங்கள் வேலைக்கு போய் பாருங்களேன், தானாய் பலன் வரும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கி நம்ம 8th டேயில் இருக்கிறோம், 9th சாப்டர். ஆனால் எத்தனாவது டேயில் இருக்கிறோம்? 8ஆம் நாள். அப்படி என்னையா செய்யணும்? 8ஆம் நாளை பற்றி சிலது யோசிச்சு பார்க்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்டார். கரெக்டா? ஆமீன். தேவன் 7 நாள் ஓய்ந்திருந்தார். 8ஆம் நாள் நமக்கு கொடுத்துட்டார். ஆதாம், நீ எழுந்து போ, வேலையை செய்யினார். 6ஆம் நாளிலே மனிதனை உண்டாக்கினார். 7ஆம் நாளில் ரெஸ்ட் எடுத்தார். 8ஆம் நாளில் யாருக்கு கொடுத்துட்டாரு? மனுஷனுக்கு கொடுத்துட்டார். இன்றைக்கி ஏரன் அண்ட் ஹிஸ் சன்ஸ், அவங்க 3 பேர், அந்த பிள்ளைங்க மொத்தம் 3 பேரில் அந்த 2 பேரில் எலியாசாரும் இத்தமாரும் தான் உயிராக இருக்காங்க. மீதி 2 பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்க. அபியூவும் நாதாபும் இறந்து போயிட்டாங்க. இந்த 2 பேர் தான் இருக்காங்க கூட. அப்பா அவங்க அந்த 8ஆம் நாளில் ஹாரோன் ஒரு உஸ்கே புத்திரம் 3 பேரும் இறங்கி
ஆண்டவர் கூப்பிட்றாரு, கம். 8ஆம் நாளில், இந்த 8ஆம் நாளில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னுடைய சர்மனை நான் 3 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதல் பகுதி ஆரோனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கான பலி. 2வது பகுதி பொது மக்களுக்கான பலி. 3வது பகுதி இதை செய்த பிறகு இறங்கின கர்த்தருடைய மகிமையின் மேகம். அப்போ ஆரோன், நீ உன்னை சுத்தமாக பார்த்துக்க, பிள்ளைகளே உங்களை சுத்தமாக பார்த்துங்க, பிறகு பொதுமக்களை நீங்கள் சுத்தமாக பார்த்துங்க. இது இருந்தால் தேவனுடைய மகிமை வரும். இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் போது சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களின் தெய்வம் அவர்கள் உள்ளத்தில் வாழ்கிறார். பிற தெய்வங்கள் அங்கே இந்த கோயிலில் இருக்காரு, இந்த கோயிலில் இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் தெய்வம், என் தெய்வம் எங்கே வாழ்கிறார்? என் உள்ளத்தில். ஒரு சுத்தமான வீடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுத்தமான ஒரு பஸ்ஸு, காரு, ட்ரெயின் பார்க்கும்போது நல்லா இருக்குது. அதுபோல தான் நம் இருதயத்தில், பரிசுத்தமான நம் இருதயத்தில் கர்த்தர் வந்து வாசம் செய்கிறார். சுத்தம் என்பது தானாய் நடப்பதல்ல. சுத்தம் என்பது பிரதிஷ்டையில் வருகிறது. சுத்தம் என்பது தன்னை ஒப்பு கொடுத்தலில் வருகிறது. சுத்தம் என்பது பிரித்தெடுப்பதில் வருகிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்கென பிரித்தெடுத்து ஒப்பு கொடுத்தோம்னா போதும், அவர் வந்து சுத்தம் பண்ணிப்பார். இந்த பில்டிங் வந்து சர்ச்சு நடத்துறதுக்குன்னு வாடகைக்கு கொடுத்தாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இதோடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம், டெவலப் பண்ணி இதை க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணி இன்டர்னல் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்கோம். கர்த்தருடைய ஆலயமாக வச்சுருக்கோம். இதை ஒப்பு கொடுக்கலண்ணா, இது ஒரு காமன் பிளேஸாக இருந்துச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீங்கள் வாங்க, திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் யாரோ வருவாங்கன்னா நம்ம பண்ணியிருக்க முடியாது. அதுபோல் நம்மளும் உலகத்துக்கு ஒப்பு கொடுக்காம நம் மனதை, நம் இருதயத்தை கர்த்தருக்கு என்ன ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தர் நம்மை கட்டாயமாக பரிசுத்தப்படுத்துவார். ஆரோனோ 2 பிள்ளைகளும் தங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. அவர்கள் என்ன பலி செலுத்த வேணும் என்பதை கர்த்தர் பேச போகிறார். பொதுமக்கள், அவங்க இஸ்ரவேலர்கள், அவர்களும் உடன்படிக்கையின் புத்திரர், அவர்களும் பிரதிஷ்டையின் புத்திரர். ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்தார அண்டையிலிருந்து எல்லா கோத்திரத்தாரும் விருத்த சேதனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொண்டார்கள். என் ஜனமும் பரிசுத்தம் உள்ள ஜனம், இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். திருச்சபையே, ஊழியம் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, பொதுமக்களாகிய உங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 7 நாள் முடிஞ்சிச்சிங்க. ஆலயத்திலே இருந்தாங்க, ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தாங்க. இன்னைக்கு வெளியில் வரப்போகிறாங்க. வருவதற்கு முன்பதாக ஆரோன், நீயும் உன் மகன்களும் பலி செலுத்த வேண்டும். You need to bring blood. அதனால தாங்க எனக்கு அடிக்கடி தோணுது, இயேசுவின் ரத்தத்தை நான் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். கெட்ட நினைவு வந்துச்சு வைங்களேன், நம்ம மனசில் இங்கே கை வச்சுன்னா சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தினால இந்த கெட்ட நினைவே வெளியே போ. கெட்ட கனவு வந்துச்சுங்க, இயேசு நாமத்தினால இந்த கெட்ட நினைவே போ. பயம் வந்துச்சு வைங்களேன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவுகிறேன். நம்ம மூளையை இயேசு ரத்தத்தினால கழுவ முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய பிளட்டில் 2 சிஸ்டம் இருக்குது. ஆர்டீரியல் சிஸ்டம், வீனஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆர்டீரியல் சிஸ்டம் என்பது அது சுத்த ரத்தத்தை கொண்டு போகிறது. வீனஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஒரு உறுப்புக்கும் ரத்தம் போயிட்டு திரும்பி வேற வழியாக ரிட்டர்ன் ஆகும். அது அசுத்த ரத்தம். என்ன ரத்தங்க? அசுத்த ரத்தம். அந்த ரத்தம் அசுத்தமாக இருக்கும். ஆக சுத்திகரிக்கிற வேலையை எதுதான் பண்ணுது? ரத்தம் தான் செய்கிறது. ரத்தம் ஒரு பக்கம் நுரையீரலுக்குள்ளே போகுது, சுத்திகரிக்கப்பட்டு வெளியில் வருது. அப்போ ரத்தம் சுத்திகரிக்கிற இடம் எது? நுரையீரல். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல ரத்தம் சுத்திகரிக்கப்படுது, கிட்னி. உப்பு கலந்த ரத்தம் போது, உப்பு வடிகட்டி சுத்த ரத்தம் வெளியே வருது. ஆக இந்த ப்ராசஸ், சுத்திகரிக்கிற வேலையை ரத்தம் தான் பண்ணுதா? ஆமாம் பிரதர், ஆமாம் சிஸ்டர், அந்த ரத்தம் தான் இயேசுவின் ரத்தம், நம்மை பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு இடம் இன்ஜூரி ஆயிடுச்சு, ஒரு இடத்துல டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு இடத்துல புண்ணு இருக்குன்னா அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. வாஸ்குலர் சர்ஜனோட வேலை, பிளாஸ்டிக் சர்ஜனோட வேலை இதெல்லாம். ரத்தத்தை போக வைப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரத்தம் போயிடுச்சுனாலே, வாஸ்குலரைசேஷன் நடந்துச்சுனாலே அந்த இடம் ஆகிடுமா, புண்ணு ஆறிடமா. அல்லையா? இயேசுவின் ரத்தம் எந்த அளவுக்கு நமக்குள்ள வாஸ்குலரைசேஷன் நடக்குது, அத்தனை பாவங்களும் ஆறிவிடும், மறைந்து விடும். அன்றைக்கி 8ஆம் நாளில் வந்திருக்காங்க. It is a process that has to be done on the 8th day. 8ஆம் நாள் நீ பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி இல்லை, கஷ்டம். 8ஆம் நாளில் என்பது ஒரு புதிய துவக்கத்தை துவங்குகிறதா இருக்குது. பைபிளோட கேலண்டரில், நம்முடைய வார கேலண்டர்லையும் எத்தனை நாள் இருக்குது சொல்லுங்கள்? 7 நாள் தானே. ஞாயிற்றுக்கிழமை துவங்குறோம், சனிக்கிழமை
முடிக்கிறோம். திரும்பி எங்கே வந்துடும்? ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். ஞாயிற்றுக்கிழமையை என்ன சொல்லுவீங்க? ஃப்ரெஷ் டேனுமா, 8th டேனுமா, என்ன சொல்லுவோம்? நியூ பிகினிங். அல்ல இல்லையா? கவலைப்படாத, திங்கக்கிழமை அன்றைக்கி ஸ்கூலுக்கு போய்க்கலாம். என்னைக்கு போய்க்கலாம்? முதல் நாள் ஸ்கூல். சர்ச்சுக்கு எங்கே போயிடலாம்? வாரத்தின் முதலாம் நாள். அப்போ ஞாயிறு என்றாலே அது புதிய துவக்கத்தை காட்டுகிறது. அல்ல இல்லையா? பைபிள் கேலண்டர் பிரகாரம் வாரத்தில் முதல் நாள் எது? ஞாயிறு. உலக பிரகாரம் வாரத்தில் முதல் நாள் எது தெரியுமா? மண்டே, திங்கக்கிழமை. அல்ல இல்லையா? 8ஆம் நாள் இட்ஸ் a நியூ பிகினிங். ஏரன், நீ 7 நாள் ஊழியம் செய்த, 8ஆம் நாள் வெளியில் வா, இட்ஸ் நியூ பிகினிங். இந்த 7 நாள் கர்த்தரோட ஃபெலோஷிப்போட இருந்த, இன்னைக்கு 8ஆம் நாள் வெளியில் வா, பொதுமக்களுக்கு சேவை செய். ஹல்லேலூயா. A new work is going to start. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, a new work is going to start. இந்த 8ஆம் நாளிலே புதிய துவக்கத்தை நான் தருகிறேன். ஆரோனும் மகன்களும் எல்லாரும் வாங்க. God is doing a consecration process. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த மூப்பருக்கு முன்பதாக, இந்த வேலை செய்கிறவர்களுக்கு முன்பாக, இந்த உலகத்துக்கு முன்பதாக, என் மகனே உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். How? வா, பலி செலுத்தலாம். எப்படி பரிசுத்தப்படுத்துறாரா? பலிகள். 2ஆம் வசனத்திலே அவர் தன்னுடைய பலிகளை பற்றி சொல்கிறார். ஆரோனை நோக்கி, நீ படிக்கலாமா? பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியும், a young bull, பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டி. எதை கூட்டு வர போறாங்க? பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும், அடுத்தது சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாயும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வர வேண்டும். பேரே சொல்லிட்டார். கன்றுக்குட்டி எதுக்கு யூஸ் பண்ண போறான்? பாவ நிவாரண பலி. பயப்படாதீங்க, வேணா அண்டர்லைன் கூட பண்ணீங்க. கன்றுக்குட்டி எதுக்கு யூஸ் பண்ண போறாரா? பாவ நிவாரண பலி. பாவம் நிவாரணமாகும், ஜலதோஷம் நிவாரணமாகும். சொல்லுவாங்களே, ஜலதோஷம் நிவாரணம், வலி நிவாரண மையம். பார்த்துருக்கீங்களா? வியாதி நிவாரண மையம். திருச்சபையே, ரத்தம் பாவத்தை நிவாரணம் பண்ணும். சொல்லுங்க பார்க்கலாமா? ரத்தம் பாவத்தை நிவாரணம் பண்ணும். எதனுடைய ரத்தமா? இளங்காளை. ஹல்லேலூயா. எதுவா? இளங்காளை. புரிஞ்சுங்க, தப்பு செஞ்சுட்டு கை வச்சா நிவாரணம் ஆகாது, தெரியாம செஞ்சா. அப்படி என்ன தான் பாஸ்டர் தெரியாம மனுஷன் பாவம் பண்ணியிருப்பான்னா, 99.99% மனுஷன் பண்ற பாவம்லாம் தெரிஞ்சுதான் பண்றானா. தெரியாம என்னென்ன பண்ணியிருப்போம் காலையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சிலிண்டர் ஆஃப் பண்ணாமல் வந்திருப்பீங்க, தோசையை ஊற்றிட்டு கருப்பாக்கிட்டு இருப்பீங்க, தெரியாமல் போகும்போது யார் காலையாக என்ன பண்ணியிருப்பீங்க? மறிச்சிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் தான் தெரிஞ்சு என்னென்ன பண்ணியிருப்பீங்க? சண்டை போட்டிருப்போம். இன்றைக்கி பேசினா சண்டை வரும்னு தெரியும், ஆரம்பிச்சிருப்போம், பொய் சொல்லியிருப்போம். அப்படி பார்த்தா எனக்கு என்னமோ இந்த இளங்காலையோட ரத்தமே வீணாக போயிடும் போல. ஏன்னா மனிதர்கள் தெரியாமல் பாவம் செய்வதே இல்லை. கொண்டு வந்துட்டாங்க. அருண் வா. எதற்காக? பாவ நிவாரண பலி. 2வது பலி எதுவா பாருங்க, சொல்லுங்க. சர்வாங்க தகன பலி. ஃபர்ஸ்ட் பலி மோசே ஆரோனை பார்த்து பாவ நிவாரண பலி. அப்ப ஆரோன் தப்பு பண்ணாரா? பண்ணிட்டாரே. இந்த 7 நாள் ஆலயத்தில் இருந்தாரே, தப்பு பண்ணிட்டாரா? பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஆரோனை கூப்பிட்டு கேட்டோம்னா தப்பு பண்ணியானா? நான் ஒன்றும் பண்ணல. பயதபாய், நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு சுய நியாயம் இருக்குது. ஒரே சப்ஜெக்டை பற்றி நம்ம ஒரு ஆங்கிளில் பேசுவோம், இன்னொருத்தர் இன்னொரு ஆங்கிளில் பேசுவாங்க. நடுவில் நின்று பார்க்கறதுக்கு 2 பேருமே நியாயம் பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லைனாலும் எதிரணியில் இருக்கிறவங்க நியாயத்தை எடுப்பாங்க, நியாயத்தை உருவாக்குவாங்க. ஆமென். நியாயத்தை உருவாக்குவாங்க. அதனால் தெரிந்து பண்ண தப்பு, தெரியாது பண்ண தப்பு எதுவுமே புரியாது. நான் தப்பே பண்ணலன்னு தான் மனுஷன் சொல்லுவான். அதனால் ஆண்டவர் சொன்னார் மோசே பார்த்து, ஆரோனை பார்த்து, நீ தப்பு பண்ணையா பண்ணலையான்றதை பேசுகிறதுக்கு டைம் இல்லை. நீ தப்பு பண்ணது போல பாவ நிவாரண பலி செலுத்து. ஹல்லேலூயா. எனக்கு இந்த ப்ரேயர் ரொம்ப பிடிக்குங்க. கர்த்தாவே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஒரு ஆயக்காரன் சொன்னான். இன்னொருத்தன், அந்த பரிசேயன், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் தசம்பாகம் கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் அந்த பாவத்தில் என்னை மன்னியும் சொன்னவனை பார்த்து சொன்னார், இவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு போனான். பிளட் கிளென்சஸ் us.
ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ரத்தத்தினால் பரிசுத்தமாகப்படுகிறது ஒரு செரிமனியாய் நடக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், நீங்க தான் ஆரோன் வச்சீங்க, பப்ளிக்கெல்லாம் நின்றுட்டு இருக்குது, ஒரு காளையை கூட்டு வரீங்க, பலி செலுத்துறீங்க, பப்ளிக் கேட்குறாங்க, மொத்த காங்கிரிகேஷன் கேட்குறேன், ஆரோன் ஐயா என்ன காளை எடுத்துட்டு போறீங்க? இல்லைங்க, நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம். ஓ, நீங்களே ஹை பிரீஸ்ட், நீங்களே பலி செலுத்தணுமா? ஆமாங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, ஊழியத்தில் முன்னோடியாக இருக்கிற நமக்கு இயேசுவின் ரத்தம் அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? காலையில் எழுச்சிக்கும் போது சொல்லணும், இயேசுவின் ரத்தத்தினால் என் நினைவுகளை கழுவும். வர்ஷிப் பண்ணும்போது வர்ஷிப் லீடர்ஸ் நம்ம வர்ஷிப் பண்ணுறோம், இந்த வர்ஷிப் மக்களுக்கு அல்ல, எனக்கு, என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. இயேசுவின் ரத்தம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. The blood of Jesus Christ is making me perfect. நான் பரிசுத்தவான் அல்ல, பரிசுத்தவான் ஆக்கப்படுகிறேன் அவருடைய ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. 7 நாள் ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்திருந்த ஆரோன் சூப்பர் ஆயிட்டாருன்னுல, இப்பதான் தன்னை தானே கழுவுகிறார். அதைத்தான் இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருடைய ஊழியம் செய்கிற நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆரோன் அந்த இளங்காளையினுடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டான். நான் என் இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவோட ரத்தத்தை நான் கண்ணால் பார்த்ததில்ல, கையால் தொட்டதில்லை. மனித ரத்தத்தினுடைய ஸ்மெல் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். யாருக்குன்னா அடிப்படும் போதெல்லாம் பார்த்துட்டு நமக்கே அடிப்படும் போது இந்த ஸ்மெல் வரும். அந்த ஐயாவோட இயேசு ராஜாவோட ரத்தத்தை நான் ஸ்மெல் பண்ணதில்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு எண்ணம், அந்த ரத்தம் என்னை எங்கேயோ கழுவி கொண்டிருக்கிறது. அந்த ரத்தமும் என் ரத்தமும் ஒத்து போகும் என்கிற எண்ணம். மற்றவங்களோட ரத்தம் நமக்குள்ளே ஒத்து போகாது தெரியுமா? அதில் குரூப்லாம் இருக்குது, குரூப்பிங்ஸ் இருக்குது, பிளட் குரூப்பிங் இருக்குது. அது ஒரு பெரிய ஸ்டடி. மாற்றிலாம் போட்டோம்னா செத்து போயிடுவோம். எனக்குள்ள ஒரு எண்ணம், எந்த ரத்தம் எனக்கு ஒத்து போகிறதோ தெரியாது, என் இயேசுவின் ரத்தம் எனக்கு ஒத்து போகிறது. இந்த ரத்தம் எனக்காக பேசுகிறது. அக்கார்டிங் டு பைபிள், இந்த இளங்காளையோட ரத்தம், கவனிங்க, இந்த ஆரோனுக்காக பரிந்து பேசுமா. ஆண்டவரே, ஆரோனின் பாவத்தை மன்னியும்னு. எந்த மனிதனுடைய ரத்தமும் மனிதனுக்காக பரிந்து பேசவில்லை. ஆபேலோட ரத்தத்திலிருந்து, ஆபேலை காயின் கொன்னுட்டான். ஆனால் அந்த ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுச்சான். ஆண்டவர், எங்கள் அண்ணன் என்ன கொண்டுட்டான், இவன் என்ன விசாரியும், நியாயம் விசாரியும். ஆரோன் காயின் ஆபேலுடைய ரத்தத்திலிருந்து இன்றைக்கு உலகத்தில் செத்து போகிற மனிதர்களுடைய ரத்தம் பூமியில் சிந்தப்படும் என்றால், ஒரு சொட்டு ரத்தமும் உயிராக இருக்கிற மனிதர்களுக்கு விரோதமாக தான் பிராது பண்ணும். அதனால் நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணும்போது, ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணும்போது, எங்கன்னா யாருன்னா செத்துட்டாங்க, ரத்தம் சிந்தி செத்தாங்கன்னு நீங்கள் அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது இயேசுவின் ரத்தத்தை உச்சரித்துட்டு போகணும். ஏன்னா அந்த ரத்தம் மண்ணு கடியிலேருந்து என்னன்னு சொல்லுது, இதோ ஒருத்தன் நடந்து போகிறான், அவனை என்ன பண்ணு, சாவடி, அவனை காவு வாங்கு. என்ன பண்ணோம், அவன் ரத்தம் சிந்தனும், அவன் உயிராக இருக்கான், எனக்கு பிடிக்கல, நான் வாழ வேண்டிய இடத்துல யார் வாழறான், அவன் வாழறான். அதனால் ரத்தம் பயங்கரமான ஒரு பிராது பண்ணுகிற ஒன்று. ஆனால் இந்த இளங்காளையின் ரத்தம், ஆண்டவரே ஆரோனை மன்னியும். ஆரோனை ஆண்டவர்களே போய் பேசுது. ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸ் டு காட். இந்த பலி செலுத்தும் போது ஆண்டவர் சுகந்த வாசனை முகர்ந்தார்னு போது நான் அதை யோசிப்பேன், என்னதான் முகர்ந்தார்னு. என்னுடைய பாவ மன்னிப்பை அவர் முகர்கிறார். இந்த பையன் ஆரோன் தப்பு பண்ணிட்டான், இப்போ மன்னிப்பு கேட்குறான். ஆரோன் வாயை திறந்து பேசுகிறது பரலோகத்துக்கு எட்டவில்லை, ஆனால் இந்த இளங்காளையினுடைய ரத்தம் பரலோக சத்தத்தை கேட்கிறது. So blood can cry to heaven. ரத்தத்துடைய குரல் எங்கே கேட்குமா, பரலோகத்தில். கேள்விப்பட்டோமா, ஆபேலோட ரத்தம் எங்கே நோக்கி கூப்பிடுச்சு, பரலோகத்தில். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் படிக்கிறோம், மரித்த பரிசுத்தவான்கள் ரத்த சாட்சியாய் பரிசுத்தவான்களுடைய ரத்தம் பலிபீடத்தின் அடியிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டுதான். blood can cry to God. என் வாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதோ இல்லையோ, என் மனது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதோ இல்லையோ, மனிதனுடைய ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும். ஒரு அல்லேலூயா சொல்லமா. இன்னைக்கு இந்த 8ஆம் நாளிலே, the 8th day, what is happening? இந்த இளங்காளையினுடைய ரத்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆண்டவரே ஆரோனை மன்னியும் என்று. அல்லேலூயா, ஆமென். எவ்வளோ நாள் கூப்பிடும் தெரில, ஆனால் இயேசு ரத்தம் எவ்வளோ நாள் கூப்பிடும், நான் பரலோகம் போய் சேரும் வரை கூப்பிடுகிறேன். ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தம் எனக்கு உண்டு. அதனால தான் மகனே மகளே, இன்னைக்கு செய்தியை மறந்துடாதீங்க. உங்க வாயில எதை உச்சரிக்கிறீங்களோ, எதை உச்சரிக்கணும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம். எத்தனை முறை சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. ரத்தம் மட்டும்தாங்க நம்ம பாடியில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அதை ஆர்கன்னு சொல்றதா என்ன சொல்றது எனக்கு தெரியல, அதை ஒரு உறுப்புன்னு கூட நீங்க சொல்ல முடியாது. இட்ஸ் a flow. அது போயிட்டே இருக்கு. அது ஒன்றல்ல, கோடி கணக்கான அணுக்கள் ஒன்று சேர்ந்தது. வெள்ளை அணுக்கு இருக்கு, சிகப்பு அணு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
ரத்தத்தில் பல உருப்படிகள் இருக்குது, எல்லாம் சேர்ந்து செயல்படுகிறது. இந்த ரத்தம் என் பாவத்துக்காக குரல் கொடுக்கிறது. இப்போ ஆரோன் என்னத்தை பலி செலுத்தினார் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்களே, இளங்காளை, யங் புல். இப்போ என்ன பண்ணுறாரு, இது என்ன பலின்னு சொன்ன, பாவ நிவாரணம். கண்ணுக்குட்டினாலே ஞாபகம் வரணும், என்னது, பாவ நிவாரணம். அடுத்தது ஆட்டுக்குட்டி கொண்டு வர போகிறார். என்னையா ஆரோனையா, என்னையா நிறைய தப்பு பண்ணிட்டியா என்ன? அல்லையா, தப்பு என்பது நான் பண்ணது மட்டும் என் தலைமையில் வராது, எங்கள் அப்பா பண்ணதும் என் தலைமையில் வரும், எங்கள் தாத்தா பண்ணதும் என் தலை. யாரெல்லாம் உயிராக இருக்கிறீங்களோ, நீங்கள் தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்தை மட்டும் சொந்தம் கொண்டாட மாட்டீங்க, அவங்க சேர்த்து வச்ச சாபத்தையும் சொந்தம் கொண்டாட வேண்டும். சில தாத்தா பாட்டி சொத்து கூட சேர்த்து வச்சுருக்க மாட்டாங்க, ஆனால் நேரத்தை சேர்த்து வச்சுருப்பாங்க. சாபம் எந்த இடத்துலேருந்து வருது? ஆதாம்லேருந்தே வருது. ஆதாமோட பையனாகிய காயின் கொலை செய்தான், காயின் வழியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் அந்த சாபம். அப்போ நான் என்னிலேருந்து ஆதாம் வரைக்கும் கனெக்ட் பண்ணா எல்லாரும் பண்ண பாவத்துடைய ஒரு போர்ஷன் என் தலையில் வருது. இது நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு தெரிஞ்சிச்சு இளங்காளையினுடைய ரத்தம் காப்பாற்றும் என்று. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்தது இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ எங்கள் அப்பா பேர் மறைக்கப்பட்டு எங்கள் அப்பா பேருக்கு பதில் பரலோக தந்தையோட பேரே வருதுன்னா என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று அர்த்தம். பழுதற்ற இளங்காலை முடிந்தது. இப்பொழுது பழுதற்ற ராம், பழுதற்ற வெள்ளாடு. சொல்லுங்க, என்னதுங்க? வெள்ளாட்டுக்கடா. ஆமென். இந்த வெள்ளாட்டுக்கடாவை, ஒரு வயதான வெள்ளாட்டுக்கடா சர்வாங்க தகன பலியாக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்கடாவை கொண்டு வந்திருக்கிறாரு. வேற என்ன கன்றுக்குட்டியை கொண்டு வந்திருக்காரு. எதை கொண்டு வந்திருக்காரு? வெள்ளாட்டுக்கடாவையும் கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இன் திஸ் கான்டெக்ஸ்ட் ஆரோனுக்கு 2 பலி தேவை. ஒரு பாவ நிவாரண பலி, ஒரு சர்வ அங்க தகன பலி. வாட் இஸ் த ப்ரொசீஜர்? இப்போ நான் சொன்ன 4 பலி இன்னைக்கு படிக்க போகிறோன்னு சொன்னேன். பாவ நிவாரண பலி, குழம்பிக்காதீங்க, பயப்படாதீங்க, கொஞ்சம் மைண்டு ஃபோக்கஸ் பண்ணால் பலி பேராது சொல்லலாம். பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, அப்புறம் சமாதான பலி. சூப்பர் சூப்பர், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். பைபிளில் போட்டு அதனால் மனப்பாடம் பண்ணுறேன். இது என்ன பலி? பலி, பயப்படாதீங்க. சொல்லுங்க, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி. ஓகே, இந்த பலிகளை எப்படி செலுத்த வேண்டும்? சமாதான பலிக்காக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாயம் எண்ணெயிலே பிசைந்த போஜன பலியும் கொண்டு வாருங்கள், இது கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல்லுகிறான். மோசே சொல்றாரு, ஆரோன் நீங்க வா. எஸ் சார். கை எப்படி வச்சுங்க பார்க்கலாம். எஸ் சார். யாரை பார்த்து சொல்றோம்? அவரை பார்த்து சொல்லலாம். எஸ் சார். ஓகே, வந்துட்டோமா? அட்டனன்ஸ் போட வெறுங்கையா வராத, ரத்தத்தோட வா. பரலோகத்துக்கு முன்னாடி அட்டனன்ஸ் போட எப்படி வராத? வெறுங்கையா வராத, இயேசுவின் ரத்தத்தோட வா. ஓகே, எஸ் சார். ஆரோன், ஆரோனோட பிள்ளைங்களாம் வந்துட்டீங்களா? எஸ் சார். பொதுமக்கள் வந்துட்டீங்களா? எஸ் சார். பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, வேற என்னது? சமாதான பலி. ரெடியா? எஸ் சார். வாங்க, ஆண்டவர் உங்க கூட பேசுறார். வெறுங்கையா வாங்கல, இதோட வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாவார். When can God reveal himself to us? When the blood is shed. ஆண்டவர் என்னங்க ரத்தம் கேட்கிறாரா? இல்லைங்க, என் பாவம் ரத்தத்தை டிமாண்ட் பண்ணுது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன், கவனிங்க. ஒரு ரூம் அழுக்கா இருக்கு, அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் பினாயில் எடுத்துன்னு போகிறீங்கன்னு வைங்க, ரைட்டா? கவனிங்க, என்னதுங்க? ஏங்க என்ன பினாயில் என் ரூமை கேட்குதுன்னு வைங்களா, இல்லை உங்கள் ரூமு பினாயில் கேட்குதா? ப்ளீஸ் யோசிச்சு சொல்லுங்கள். ஒரு ரூம் அழுக்கா இருக்குப்பா, ஃபினாயில் எடுத்துன்னு போகிறீங்க. ஃபினாயில் உங்கள் ரூமை கேட்குதா, இல்லை உங்கள் ரூமு ஃபினாயில் கேட்குதா? சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். கரெக்ட் தானே? அது போல தான் என் ஆண்டவர் அந்த ரத்தத்தை கேட்கல, என் பாவம் அந்த ரத்தத்தை கேட்குது. புரிஞ்சுக்குங்க தெளிவா. இப்போ புரிஞ்சிச்சா? நான் ஆண்டவர் ரத்தம் கேட்குறேன், ஆண்டவர் ரத்தம் கேட்கலையா? ஆண்டவரோட ரூமுக்கு நான் போனோன்னா என் பாவம் வெளியே போகிறதுக்கு நான் தான் ரத்தம் கேட்குறேன். ஆரோனே, ஆண்டவர் ரத்தத்தை கேட்கலையா? நீ தான் அந்த ரத்தத்தை கேட்குற. அந்த ரத்தம் இருந்தால் தான் நீ ஆண்டவர் கையில் போக முடியும். உங்கள் ரூம் சுத்தமாக இந்த பினாயில் தேவை. இந்த பினாயிலுக்கு உங்கள் ரூம் தேவையில்லை. அது போல் என் பாவம் கழுவப்பட என் இயேசுவின் ரத்தம் எனக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா.
நம்ம என்ன நினச்சோம், ஆண்டவர் ரத்தத்தை கேட்குறாருல்ல. ஆண்டவர் கேட்கல, இந்த படுபாவி ரத்தத்தை கேட்குறான். இந்த ரத்தம் இருந்தால்தான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஸ்பீக் டு த சில்ட்ரன் ஆஃப் காட். மக்களுக்கு தெரியப்படுத்து. மோசஸ் teach to the people of God. Aaron speak to the children of God. Cell leaders teach to the children of God. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரலோகம் வர வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தினால் அவர்கள் கழுவப்பட வேண்டும் என்பதை நிச்சயித்தார். ஹல்லேலூயா. எஸ். பலி கொண்டு வா. மோசே கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக கொண்டு வந்தார்கள். எல்லாரும் வந்துட்டாங்க. The ceremony is going to start. The ceremony started on the first day. அதை நம்ம படிச்சிட்டோம் 8th chapterல. The ceremony was continuing for 7 days. அதை நம்ம படிச்சிட்டோம். Today is the 8th day. It is a new ceremony. God has come there to visit the children of God. தேவன் அங்கே மக்களை காணும்படி வருகிறார். பாருங்க, மோசே கட்டளையிட்டபடி செய்யுங்கள் சொன்னார். சொன்னானாவுமா கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்றான். நம்ம 6th verse படிச்சுருக்கிறோம். 7th verseல மோசே ஆரோனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறார். பாருங்க, நீ பலிபீட தண்டையிலே சேர்ந்து, அந்த இமேஜ் நீங்கள் போடலாம். ஆசிரியப்பு கூடாரத்தோட இமேஜ் இருக்கும். அவுட்டர் கோர்ட்டு, பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலங்கள், அந்த இமேஜ் நீங்கள் எடுத்து போடலாம். அதில் பலிபீடத்துக்கிட்ட வா அப்படின்ட்டார். இப்போ நீங்கள் பலிபீடத்துக்கிட்ட ஆரோன் வந்துட்டு தான் நினச்சிப்போம். என் கையில் ஒரு இமேஜ் இருக்குது, தேவைன்னா நான் திரும்பி கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். பலிபீடத்துக்கிட்ட மோசே வந்துட்டாருன்னு இப்போ ஸ்தோத்திரம். நான் இந்த இமேஜை உங்களுக்கு நான் ஐடி குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். இதை போட்டாலும் சரி. இங்கே பாருங்கள், கேட் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த கேட் பக்கத்தில் அவுட்டர் கோர்ட்டுன்னு உள்ளே போட்டிருப்பாங்க. அங்கே பாருங்களேன், பிரேசன் ஆல்டர்னு ஒன்று இருக்குது. நான் போட்ட இமேஜே போட்டிருப்பா, இந்த கோல்டு கலரில் போட்டிங்களா? அந்த இமேஜை கொஞ்சம் பெருசுப்படுத்தி காட்டுங்க. பிரேசன் ஆல்டர், அதான் பலிபீடம். போட்டாங்களா? இமேஜ் போட்டாங்களா? பிரேசன் ஆல்டர் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க பாருங்கள். கேட்டுன்னு இருக்கா, அந்த கேட் வழியாக உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கா, அதை இண்டிகேட் பண்ணுப்பா. காட்டாங்களா? வந்துருச்சா? ரைட். இந்த பிரேசன் ஆல்டர் அங்கே வா. ஆரோனி பலிபீட தண்டையில் சேர்ந்து கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியை, உன் சர்வாங்க தகன பலியும் செலுத்தி, உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய் என்றான். ஏரன் கமான். எஸ் சார். போய் பலி செலுத்து, போய் அடி. என்ன பண்ணு? போய் அடி. ஆரோன், நீ கையில் கத்தி தூக்குவியா? ஆமாம். என்ன பண்ணுவ ஆரோன்? கன்று குட்டியை கொல்ல போகிறேன். ஏன்? அந்த கன்று குட்டி சாகவில்லை என்றால் நான் சாக வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை உச்சரிக்கும் போது நீங்களும் நானும் என்ன தைரியத்தில் சொல்கிறோம்? இங்கே உட்காந்துக்கிறோம். யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி இன்னொருத்தரோட ரத்தத்தை சொல்லுவோமா? பா வாயை கழுவுப்பா, என் ரத்தத்தை ஏன்பா நீ சொல்கிறேன்னு நம்ம சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தத்தை சொல்கிறோன்னா we are hurting Jesus. We are piercing something into Jesus blood vessels and bringing out his blood. அவர் ரத்தத்தை வெளியே எடுக்கிறேன் நான். ஹல்லேலூயா. தாய் பால் குழந்தைக்கு ஊட்டுறாங்களே, என்ன சொல்லுவாங்க? தாய் தான் ரத்தத்தையே பாலாக குழந்தை கொடுக்குறான்வாங்க. இயேசு தன் ரத்தத்தையே எனக்கு கொடுத்துக்கிறார். இயேசு ரத்தம் என்று உச்சரிக்கிற ஒரு நிமிஷமும் என் மனசு எனக்கு தோடும். யாருனா ஒருத்தன் என்னை பார்த்து ஊர் ரத்தம்னு சொன்னான்னா எனக்கு பயம் வந்துடும். ஐயோ இருக்கிறது 6 லிட்டர் தாயா, அது எதுவும் தொற்றாதன்னு. என் ராஜா தன்னுடைய 6 லிட்டர் ரத்தத்தையும் எனக்கு என்ன கொடுத்தார். மோசே அங்கே ஆரோனை பார்த்து, ஏரன் போ, பலிபீடத்துக்கிட்ட போ, அந்த கன்று குட்டியை பிடி, அது அரு. ஐயோ ரத்தம் ஊத்துமே, சிந்தட்டும். செத்துருமே, செத்து போகட்டும், அப்போ தான் நீ பிழைப்பாய். இயேசு சிலுவையில் செத்துட்டாரே, செத்து போகட்டும். அந்த ராஜா செத்ததினால்தான் இந்த எளியவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Go to the altar. Go near the brazen altar. அது பக்கத்திலே போ. ஆரோன் பாருங்க போயிட்டாருங்க. 8ஆம் வசனம், ஆரோன் பலிபீட தண்டையிலே சேர்ந்து தன் பாவ நிவாரண பலியாக கன்று குட்டியை கொன்றான். ஆரோன், நீ இதுக்கு முன்னாடி பொன் கண்டுகுட்டி செஞ்சவன், கோல்டில் கண்டுகுட்டி செய்தவன், அது உன்னை காப்பாற்றாது. ஆனால் நீ பார்க்கிற இந்த இளம் கன்றுக்குட்டி உன்னை காப்பாற்றும். அல்லேலூயா. இவ்வளவு நாட்கள் நம் பிற மதத்தில் இருந்தோம், எதையோ பார்த்தோம், எதோ பண்ணோம், எப்படியோ பிராயச்சித்தத்தை தேடினோம். செல்லாது மகனே, நீ என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை உன் வாயில் உச்சரிக்கிறாயோ அன்றைக்கு உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. You need to be bold.
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம வருவதற்கு நம்ம போல்டா வரணும். யூ ஷுட் பி போல்ட். நீ தைரியமாய் வர கடவர்கள். இயேசு ரத்தத்தை எப்படி சொல்லணும்? தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 முறை இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். தலைமையில கை வச்சு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இதயத்துல கை வச்சு இயேசுவின் ரத்தம், கண்கள்ல கை வச்சு இயேசுவின் ரத்தம், சிந்தையில கை வச்சு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். பி போல்ட். ஹல்லேலூயா. ஆரோன் என்ன பண்ணானா? பாவ நிவாரண பலியாக கன்றுக்குட்டியை கொன்றானா. கன்றுக்குட்டி என்ன பண்ணிட்டான்? இப்போ எப்போ பைபிள் படித்தாலும் நம்ம பைபிளில் ஒரு கேரக்டராக மாறினோம். நீங்கள் பலிபீடத்துக்கிட்ட நிற்கிறதா வச்சுக்கங்க. ஆரோனை பார்த்தீங்க, கையில் என்னத்தை பிடிச்சிட்டு போனார்? பலியை கொண்டு போனார். என்னத்தை பண்ணிட்டாரு? கட் பண்ணிட்டார். சும்மா சுவாரஸ்யத்துக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் அப்போல்லாம் இந்த லெகான் கோழிலாம் கிடையாது, பிராய்லர் சிக்கன்லாம் கிடையாது. தீபாவளி அப்போ எங்கள் வீட்டில் சேவல் அடிப்பாங்க. உங்கள் யார் வீட்டிலலாம் தீபாவளி அப்போ சேவல் கட் பண்ணுவாங்களா? அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க? எங்கள் பாட்டி காலையில் கோழி திறந்து விடும்போது அந்த சேவலை மட்டும் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க? கரெக்ட் தானம்மா? திறந்து விட்டுருக்க மாட்டாங்க. தாத்தா வெளியில் போயிருப்பார், வருவார். தாத்தா சொல்ல, ஏன் சொல்லு, அது பாரு இன்னும் கோழி திறந்துல சேவல் திறந்துல போய் பிடிக்கணும் போது பிடிப்பார் தானே? பிடிச்சிட்டு தூரமாக திருப்பி போயிடுவார். சின்ன பசங்களை அங்கே போகாதன்னுவாங்க. தாத்தா என்ன கொண்டு போயிருக்காரு பார்த்துருக்கீங்களா? எங்கள் தாத்தா பண்ணுவார், கொண்டு போயிடுவாரா? சின்ன பசங்களாம் போகாதீங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஒளிஞ்சு பார்த்துட்டு போவோம். கிட்ட வந்தாலே பாட்டி அடிப்பாங்க. கிட்ட போகாத. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த கோழி தலை தனியாக அந்த ரத்தத்தை அப்படியே பூமியில் ஊற்றிடுவார், எடுத்துகிட்டு வருவார். தலை யாருக்கு? தாத்தாக்கு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. அதெல்லாம் மீட் யாருக்கு? நமக்கு. அது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு போகிறான், பலிபீடத்தண்டையில் கொண்டு போகிறான். அதை கட் பண்ணி அவனுடைய ரத்தத்தில் எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தத்தை பலிபீடத்தடியிலே ஊட்டினான். ஏங்க ஏறக்குறைய 22 லிட்டர் ரத்தம் இருக்குமா? அது எவ்வளோங்க? நம்முடைய அந்த கேன் இருக்க 20 லிட்டர் கேனு, அந்த கேனை மிஞ்சம். அவ்வளோ பிளட்டு. எவ்ரிவேர் தேர் இஸ் பிளட். நான் நினைக்கிறேன் ஆரோன் மேலே ஃபுல்லாக கூட ஊற்றப்பட்டிருக்கும், ஃபுல்லாக தெரிச்சிருக்கும், உங்கள் பிள்ளைங்க மேலே தெரிச்சிருக்கும். எவ்ரிவேர் த பிளட் ஸ்மெல். அவ்வளோ பெருசாக அந்த பாவம் அவ்வளோ மோசமானதா? அவ்வளோ அழுக்கான ரூமா அது. 4 லைசால் பாட்டில் ஊற்றி க்ளீன் பண்ணியிருக்கேன், 4 பெனாயில் பாட்டில் பிடிச்சிச்சே, அவ்வளோ அழுக்கா? எஸ், இயேசுவின் ரத்தம் ஒரு சொட்டு விடாமல் அத்தனை ரத்தத்தையும் இந்த ஒருவனுக்காக சிந்தினார். முழுமையாய் தேவைப்பட்டுச்சு. எத்தனை பேர் இயேசு ரத்தத்தை கம்ப்ளீட்டாக கிளைம் பண்ண போறீங்க? முழுசாக வேணாம்ப்பா, எனக்கு ஒரு சொட்டு மிஸ் ஆனால் கூட நான் அவுட்டு, அத்தனையும் வேண்டும். கொண்டு வந்தாங்க. ஆரோனின் குமார் அதில் ரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து அந்த கொண்டு வந்தார்கள். அவன் தன் விரலிலே அந்த ரத்தத்திலே தோய்த்து பலிபீடத்தின் கொம்பில் மேல் பூசி மற்ற ரத்தத்தை பலிபீடத்திலே ஊற்றி பாவ நிவாரண பலியின் கொழுப்பையும் அதனுடைய பாடி அதனுடைய பார்ட்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ், குண்டி காய்களையும் கல்லீரல் எடுத்த ஜவ்வையும் கர்த்தர் மோசை கட்டளைப்படிய பலியிடன் மேல் தகனித்தாங்க. அந்த அப்படியே பார்ட்ஸை எடுக்கிறாங்க. நான் கோழி கூட க்ளீன் பண்ணதில்லைங்க, எனக்கு தெரியாது. வேறு ஆடு காலை இந்த வெட்டின இடத்துக்குலாம் போனதில்லை. மீன் க்ளீன் பண்ணுற இடத்துல நான் இருந்திருக்கேன். எத்தனை பேர் மீன் க்ளீன் பண்ணியிருக்கீங்க? ஈஸி. நமக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வாய் பக்கமாக அப்படி கையை விட்டு உள்ளேருந்து எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அம்மாலாம் அந்த குடல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? வெளியே போடுவாங்க. அதுபோல் இந்த விலங்காலை தோலை உரிச்சிட்டு பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிறதா எடுத்து பலிபீடத்தில் போட்டு தகனித்தான். இஸ் பர்னிங் இட். அப்படியே எரியுது, தகனிக்கிறான். இந்த இளங்காலை எரியவில்லை என்றால் இந்த ஆரோன் நரகத்தில் போய் எரிய வேண்டியதாய் மாறிவிடும். இயேசுவின் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் நீங்கள் நானும் நரகத்தில் போய் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் தகனித்து இந்த மிருகத்தோட மாமிசம் 11ஆம் வசனம், தோல் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அக்கினியிலே சுட்டெரித்தான். பாளையத்துக்கு புறம்பே. இந்த பாளையத்தோட இமேஜ் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் பாருங்களேன். நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் போட்ட படம் நான் திரும்பி அனுப்புகிறேன். இதுக்கு வெளியில் போயிடணும். அவுட் சைட் த கேம்ப் போயிட்டு வெளியில் தூரம் எல்லா கோத்திரத்தையும் தாண்டி வெளியில் போயிடணும். யாரும் பார்க்கக்கூடாது. கேம்ப்லாம் இருக்குது பாருங்கள், 4 டைரெக்ஷனில் 3 கோத்திரங்களுக்கு போய் அங்கே தகனித்து அக்கினியிலே சூட்டெரித்தான். இந்த ஒரு கன்றுக்குட்டிக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ். எவ்வளோ டைம் எடுப்பாங்க தெரியல. ஆண்டவர் டைம் கொடுக்கல, ஆனால் 8ஆம் நாளில் முடிக்க வேண்டும். காலையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிறகு செகண்ட் பலிக்கு வராரு. அது என்னதுங்க? சர்வாங்க தகன பலி. இதோட ப்ராசஸை கொஞ்சம் படிக்கணும். இந்த பாவ நிவாரண பலியை கவனிங்க. கட் பண்ணி ரத்தத்தை தெளிச்சிட்டு பலிபீடத்தின் மேலே தெளிச்சிட்டு பிறகு என்ன பண்ணோம்? கீழே ஊற்றிட்டு
இன்டர்னல் ஆர்கனை எடுத்து கொளுத்திட்டு தோல் மொத்த மாமிசமும், அது எத்தனை கிலோ அனிமலோ எனக்கு தெரில, 50 கிலோ இருந்துச்சோ 100 கிலோ இருந்துச்சோ தெரில, மொத்தத்தையும் என்ன பண்ணணும், தூக்கிட்டு போய் வெளியே கொளுத்தி சாம்பல் ஆக்கணும். ஒரு பீஸ் கூட சாப்பிட முடியாது, ஒரு பீஸ் கூட யூஸ் பண்ண முடியாது. முடிஞ்சா இப்போ திரும்பி வருகிறான். இந்த பலி பேர் சர்வாங்க தகன பலி. இதை எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம். இதையும் கொள்றாங்க. கரெக்டாக 12ஆம் வசனம். அவங்க பிள்ளைங்க ரத்தத்தை எடுத்து வந்து டேடி கையில் கொடுக்குறாங்க. பலிபீடத்தை சுற்றி தெளிக்கிறான். பலிபீடத்தோட இமேஜ் நீங்கள் பார்த்தீங்களா, தெளிக்கிறான். தெளித்து தகன பலியின் துண்டங்களையும் தலையும் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனித்து முழுசா என்ன பண்ணிட்டான், ஃபுல்லாகவே பாடி ஸ்பேர் பார்ட்ஸு தோட எல்லாவற்றையும் எடுத்து தகனின் மேல் தகனித்தான். இந்த அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் மட்டும் 2 பலி, ஒரு இளங்காலை, ஒரு ஆட்டுக்கடா. ஃபஸ்ட்டு ஒன்று போர்ஷனாக ரத்தத்தை ஊற்றுனாங்க, குடலெல்லாம் இங்கே தகனிச்சாங்க, பாடி எடுத்து வெளியே தகனிச்சாங்க. ஆனால் இந்த சர்வாங்க தகன பலி ரத்தத்தை கீழே ஊற்றிட்டு, அதான் பலிபீடத்தின் கீழே ஊற்றிட்டு மொத்தத்தையும் தகனிச்சிட்டாங்க. ஆரோன் பச்சட்டிக்கு விழுந்துருச்சு, பாஸ். அப்புறம் எலியேசர் பச்சட்டிக்கு ஊந்துச்சு. அடுத்த பையன் பேர் நம்ம இத்தமார் பச்சட்டிக்கு ஊந்துச்சு. என்ன பண்ணிட்டான், பாஸ் பண்ணிட்டான். இப்போ பப்ளிக் பாஸ் ஆகணுமே 12 கோத்திரத்து பிதாக்கள் வந்து நின்றுக்கிறாங்க. யூதாலேருந்து லீடர் வந்திருக்காரு, ஜெபுலோன்லேருந்து லீடர் வந்திருக்காரு. ஐயா எங்கள் கோத்திரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எஸ் கம். நீங்கள் என்னென்ன பலிகள் கொண்டு வர வேண்டும். 15ஆம் வசனம். பின்பு அவன் ஜனங்களின் பலியை கொண்டு வந்து ஜனங்களின் பாவ நிவர்த்திக்குரிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு முந்தினதை பலியிட்டது போல அதை பாவ நிவாரண பலியாக்கி சர்வாங்க தகன பலியையும் கொண்டு நியமத்தின்படி அதை பலியிட்டு போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கை நிறை எடுத்து அதை காலையில் செலுத்தும் சர்வாங்க தகன பலியுடனே பலிபீடத்தின் மேல் தகனித்தான். 18th verse. பின்பு ஜனங்களின் சமாதான பலிகளாகிய காளையும் ஆட்டுக்கடாவையும் கொன்றான். ஆரோனின் குமாரர் அதன் ரத்தத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 14ஆம் வசனம் படிக்கிறேன். அவன் அதை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து 19ஆம் வசனம். காளையிலும் ஆட்டுக்கடாவிலும் எடுத்த கொழுப்பையும் வாளையும் குடல்களையும் மூடிய ஜவ்வையும் குண்டிக்காய்களையும் கல்லீரின் மேல் இருந்த ஜவ்வையும் கொண்டு வந்து 20ஆம் வசனம். கொழுப்பையும் மார்க்கண்டங்களின் மேல் வைத்தார்கள். அந்த கொழுப்பையும் பலிபீடத்தின் மேல் தகனித்தான். 22ஆம் வசனம் 20ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவருக்கே தகனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதி படிக்கலைன்னா எந்தெந்த பலி எப்படின்னு தெரில. நான் அதை அப்படியே படிச்சுட்டே வந்தேன். இப்போ தான் ஆண்டவர் முன்னாடி அசைவாட்டும் பலிக்காக வராங்க. 21ஆம் வசனம். எதை அசைவாட்டினமா, மார்கண்டம், செஸ்ட் பீஸ். என்னதுங்க, செஸ்ட் பீஸ்னால என்ன பண்ணோம், அதை அசைவாட்டணும். எப்படி பண்ணோம், என்னென்ன எதெல்லாம் நீங்கள் அசைவாடி இருக்கீங்க ப்ரேயர் டைமில், என்னென்ன பண்ணியிருக்கீங்க. அசைவாடும் பாடுங்க, ஆவி ஆடி இருக்குமா. நான் வந்து எங்கள் பாட்டி அம்மாவோட அம்மா வந்து ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிராணி போடுவாங்க. போட்டு அதை பார்த்துருக்கீங்களா, அந்த சாம்பிராணி போடுற அது பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதை எடுத்து அந்த ஃபோட்டோ முன்னாடி அப்படி காட்டுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆயா அதெல்லாம் பண்ணால் கூட நீ பண்ணக்கூடாது. அப்போ எங்கள் பாட்டி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே அசைவாட்டிக்கினே இருப்பாங்க. எங்கே காட்டு அங்கே காட்டு. அது எங்கள் தாத்தா வேறு, எங்கள் ஆயாவோட அப்பா வேறு இருப்பார். தாத்தா காட்டு, அந்த தாத்தா காட்டு, எல்லாரும் ஃபோட்டோ இருக்கும். எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அசைவாடுவாங்க. ஆனால் இந்த ஆரோன் உண்மையான தேவனுக்கு முன்பாக அசைவாடுகிறான். அதெல்லாம் ஷேக் பண்ணும்போது ஏதோ எண்ணத்தோடு பண்ணோம். ஆனால் கர்த்தர் முன்னாடி நின்று ஆடும்போது எனக்கு தெரியும், என்னையே உனக்கு முன்னாடி அசைவாட்டுற சாமி. அப்பா ஃபஸ்ட்டு ப்ரொட்ரூடடாக முன்னாடி வர்றது வந்து நம்முடைய செஸ்ட்டு தான். கர்த்தருக்கு முன்னாடி அசைவாடுகிறோம் பயபக்தியோடு கூட. ஹல்லேலூயா. ஆரோன் அசைவாட்டுறான், ஆண்டவரே ஜனத்தை மன்னிப்பா. பாஸ்டர் பாவம் மட்டும் இல்லை, மக்களுடைய பாவத்தை மன்னிப்பா. இயேசு தன்னுடைய பேர் பாடி, நம்ம ராஜாக்கு உங்களுக்கு தெரியும், கையெல்லாம் இப்படி அடிச்சிட்டாங்க. The chest was protruded. ஒரு மூச்சுக்கு ஜீசஸ் மேலே எடுக்கணும். ஒரு முறையும் மூச்சு விடுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. என் மனுஷன் செத்து போகிறான் தெரியுமா, மூச்சு விடுறது பெரிய விஷயம். எக்ஸ்டர்னல் காஸ்டல் மசில், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில், இன்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில், டயஃப்ரம், அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் சேர்ந்தாதான் மூச்சு விட முடியும். உங்கள் ரிப் கேஜ் இதெல்லாம் வேலை செய்யணும். உங்கள் மூக்குலேருந்து ஆரம்பிக்குது. மொத்தமே செஸ்ட் ரிலேட்டட் தான். That is the organ that is breathing, that is helping in breathing. உயிரோட இடம் தான் அந்த மார்க்கண்டம் என்பது. இயேசு சிலுவையில தொங்கும்போது கையை விட தலை தொங்கிருச்சு. The chest was protruded like anything. அந்த chest அப்படியே முன்னாடி வந்துச்சு ஆண்டவர் முன்னாடி. அப்பதான் கத்துனாரு, பிதாவே சொல்லுங்க சத்தமாக, இவர்களுக்கு மன்னியும் என்றார்.
அந்த அசைவாடுகிற அனுபவம் என்பது முழு மன்னிப்பை வாங்கி கொடுக்கிறது. அந்த இளங்காளையோட செஸ்ட் பீஸ் எடுத்து ஆரோன் ஆற்றார், ஆண்டவரே பொதுமக்களை மன்னியும். சோ வண்டர்ஃபுல். அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான். பின்பு ஜனங்களுக்கு நேராக கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து தான் பாவ நிவாரண பலியும் சமாதான பலிகள் செலுத்தின இடத்திலிருந்து இறங்கினான். அங்கிருந்து இறங்கினார். ஜனம்லாம் இருக்கு. ஆமேன். பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. இந்த இமேஜ் நாலு சைடு உள்ளதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு மேகம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது சிம்பிள் இமேஜ் தான், வரைஞ்சது தான். கர்த்தருடைய மகிமை இறங்குச்சு. ஜனங்க அப்படியே கைத்தட்டான். ஐயோ ஆண்டவர் வந்துட்டார், ஆண்டவர் வந்துட்டார், ஆண்டவர் வந்துட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தில் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகம் குப்புற விழுந்தார்கள். ஜனங்க அப்படியே விழுந்தாங்க. When the glory of God fills, we fall. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும்போது நிற்க முடியாது தெரியுமா? நான் விழுந்திருக்கேன் என் ஆண்டவருடைய பிரசன்னம் வரும்போது. ஹல்லேலூயா. நான் 2014ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. நான் என் மனைவி, என் பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். என் கூட ஆண்டவர் பேசினார். எங்கள் மனைவி கூடவும் பேசுங்க ஆண்டவர் பேசினார். இப்போ என்னுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பன் கையில் போய் சொன்னேன். அவங்க வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படின்னாங்க. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. பெரிய பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் அம்மா, இன்னொரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் அந்த அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. காலையில் எங்கள் கூட சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு முட்டி போடுனாங்க. முட்டி போடும்போது என் தலைமையில கை வச்சாங்க. தலைமையில கை வைக்கும்போது தான் சொன்னாங்க, காட் இஸ் காலிங் யூ டு மினிஸ்ட்ரி. உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறார். கர்த்தருடைய மகிமை என் மேலே வந்ததை நான் பார்த்தேன். அப்படியே நான் விழுந்துட்டேன். சாஷ்டாங்கமாய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை நம்மை விழ வைக்கிறது. எதற்காக? எழும்படிக்காக, பறக்கும்படிக்காக. எந்த மனுஷனுடைய காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோனே, எலியேசர், இத்தமார், நீ யார் காலையும் விழ வேணாம். மோசே, யார் காலில் விழ, இஸ்ரவேலே, நீ யார் காலையும் விழ வேணாம். உன் கர்த்தருக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாக விழு. அவர் உன் பாவங்களை மன்னித்தார், உன்னை வாழ வைப்பார். நிறைய நேரத்தில் பிழைகள் நம்ம மனசில் இருக்கும். நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, என்னங்க மிஸ்டேக், நான் அது படிச்சிருக்கலாமோ, நான் இந்த வேலைக்கு போயிருக்கலாமோ நினைப்போம். இதெல்லாம் தெரியாமல் செஞ்சது தான். கரெக்ட் தானே? அதையும் மன்னிக்கிறார். சிலர் தெரிஞ்சிருப்போம், நான் பண்ண தப்பு என் மனசில் இருக்குங்க, அதையும் மன்னிக்கிறார். Why don't we surrender ourselves to God? எத்தனை பேருக்கு கர்த்தரை அர்ப்பணிக்க போகிறீங்க? அப்பா, உங்கள் மகிமைக்கு முன்பதாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்ம எழுந்திருக்கலாமா? கர்த்தரை ஆராதனை செய்யலாம். அவருடைய மகிமை, the glory of God is filling this place. மோசே சொன்னது போல கர்த்தருடைய மகிமை உன்னை தொடுகிறது மகனே. கர்த்தருடைய மகிமை உன்னை தொடுகிறது. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த Listen.
பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா, இங்கே கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது மடியலை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீட தண்டையில் சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலியையும் உன் சர்வாங்க தகன பலியும் செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியையும் செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மூசே ஆரோனை பார்த்து சொல்றாரு, நீ பலிபீட தண்டைக்கு கிட்ட போகும்போது கர்த்தர் என்ன கட்டளையிட்டாரோ அதை அப்படியே செய், உன் பாவங்களுக்காக நீ பலி செலுத்து என்று. அதற்கப்புறமாக ஜனங்களோட பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டும் என்று. அன்று பழைய ஏற்பாட்டில் ஆரோன் செலுத்தின பலி ஒரு கன்றுக்குட்டியோட பலியை செலுத்தினார்கள். இன்று புதிய ஏற்பாட்டில் நமக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நம்ம சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது. நம்ம பாவம் செய்துட்டோம், நம்ம குற்றம் செய்துட்டோம் என்று நமக்குள்ளேயே ஒரு குற்ற மனப்பான்மைக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிற இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இயேசுவின் இரத்தம் இப்பொழுது நம்மளை கழுவி கொண்டு இருக்கிறது. நம் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு நம்ம விட்டுவிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், மாறி போவோம் என்று வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாமும் அநேக அடிமைத்தனத்துக்குள்ள நாம் போய்கொண்டு இருக்கிறோம். அநேக பேர் மொபைலில் அடிமையாக இருக்கிறோம், டிவியில் அடிமையாக இருக்கிறோம், ஏன் அநேக பாவ காரியத்தில் அடிமையாக இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவி கொண்டு இருக்கிறது. நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன்ப்பா, என்னையும் அறியாம அநேக பாவங்கள் நான் செய்து இருக்கிறேன்ப்பா, இது அநேக இடங்களை நான் தெரிந்தும் பாவம் செய்து இருக்கிறேன் தகப்பனே, என்னை மன்னிங்கள் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? இந்த வேளையில பரிசுத்த ஆவியான நம் மத்தியில கடந்து வருகிறார். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி கொண்டு இருக்கிறது. நம்ம அப்படியே விட்டு கொடுக்கலாமா? இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தை நம் வாயினால் அறிக்கிடும் போது அவரோட வல்லமை இந்த இடத்துல இறங்க போகுது. நம்ம சொல்லலாமா? இயேசுவின் ரத்தம், 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 இயேசுவின் ரத்தம் இப்பொழுது வல்லமையா இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ ரிகா பா 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 ஷாதா ரா பா 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 ரா பா. ஓ ரிகா பா ஷாதா ரா பா 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 ரா பா. ஆவியானவரே, அப்பா, நீங்க இறங்கி கொண்டு இருப்பதற்காக நன்றி ராஜா. இதோ இந்த வேலையில நீங்க எங்களை கழுவி கொண்டு இருக்கீங்கப்பா. நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. இந்த வேலையில எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையில எங்களை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை கழுவுங்க. வானத்தின்
கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.